சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த பட்டாணி வெஜிடபிள் குருமா. வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கசகசா, 4-5 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் பட்டாணி மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்க காயும் சேர்த்து நல்லா தண்ணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குருமா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லித்தழை தூவி இறக்குங்க. ரெசிபி பிடிச்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.